Good morning, students. நம்ம அடுத்து 4th யூனிட்ல பார்க்க போறது வந்து த்ரெட். ஓகேங்களா? அடுத்து நம்ம 4th யூனிட்ல பார்க்க போறது த்ரெட். கவனிங்க. த்ரெட்னா என்னப்பா? ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் கிளாஸ்லயே பார்த்துட்டோம். ரைட்டா? ஸோ த்ரெட் வந்து எதுக்காகனா டெம்பரரியா ஒரு ஜாயிண்ட்டை வந்து ஜாயின் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதா த்ரெட். அதில் வந்து டைப்ஸ் ஆஃப் த்ரெட் பார்க்க போகிறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து டைப்ஸ் ஆஃப் த்ரெட் பார்க்க போகிறோம். சரியா? டைப்ஸ் ஆஃப் த்ரெட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தது யூ ஹேவ் டு சீ about the V thread. ரைட்டா? சரி, என்ன போட்டிருக்கான்? த்ரெட்டின் வடிவம் E ஷேப்பில் இருக்கும். த்ரெட்டின் வடிவம் E ஷேப்பில் இருக்கும். இந்த A, B, C, D இந்த இருக்கு பார்த்தியா? இது இந்த ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த உடைய ஷேப் எப்படி இருக்குன்னா, இந்த ஏக்கும் சிக்கும் பாரு, அந்த ஷேப் எப்படி இருக்குன்னா B ஷேப்பில் இருக்கும். ரைட்டா? ஸோ அதைத்தான் வந்து என்னதுன்னா V thread அப்படின்னு சொல்லுவோம். V thread ஷேப் அப்படின்னு V ஷேப் எட்ஜ். ரைட்டா? இப்போ இந்த ஏக்கும் சிக்கு இடையே உள்ள தூரம் தான் என்னது பிச்சு சொல்லுவோம். ஏக்கும் சிக்கும் இடையே உள்ள தூரம் பிச். ரைட்டா? அதுதான் உனக்கு வந்து டிராயில கிளியர் போட்டிருக்காங்க. சரியா? ஸோ த்ரெட்டின் வடிவம் வி ஷேப்பில் இருக்கும். போல்ட் அண்ட் நட்டு, ஸ்டட்டு, நட்டு, டேப் போல்ட்டு, ஸ்க்ரூ, ஃப்ரிக்ஷனல் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறதுல பார்ட்ஸ் இணைப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது. இதோட பயன்பாடு இருக்குன்னா, இதோட அப்ளிகேஷன் வந்து நான் சொன்னல, பார்ட்ஸை டெம்பரவரியாக ஜாயின் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் த்ரெட்டு. இந்த வி த்ரெட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டோம். ரைட்டா? ஸோ த்ரெட்டின் வடிவம் வி ஷேப்பில் இருக்கும். இருந்தால் அதுக்கு பேர் வி த்ரெட்னு சொல்லுவோம். ரைட்டா? ஸோ வந்து ஆல்ரெடி பார்ட்டை இணைப்பதற்கு பயன்படுது. த்ரெட்டின் பிளாங்க் ஆனது குறிப்பிட்ட கோணத்தில் இன்க்ளைண்டாக இருக்கும். த்ரெட்டின் பிளாங்க் ஆனது குறிப்பிட்ட கோணத்தில் சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் இன்க்ளைன்டு இன் பிட்வீன் தி டூ த்ரெட், தட் இஸ் கால்ட் அஸ் தி வி ஷேப் த்ரெட். ரைட்டா? வி ஷேப் த்ரெட். எக்ஸாம்பிள் நட்டு, போல்ட்டு, ஸ்டட்டு. எக்ஸாம்பிள் நட்டு, போல்ட்டு, ஸ்டட்டு. ரைட்டா? இதான் வி த்ரெட். ஸோ வி த்ரெட்டோட அந்த இது இந்த இருக்கு பாரு. ஸோ இந்த ஷேப் வந்து இருக்கும். சென்ட்ரல் ஆக்சிஸ் இது பிச் சென்டர்னு சொல்லுவாங்க, இது அவுட் ப்ளஸ் சென்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல ஏக்கும் சிக்கும் இடைப்பட்ட தூரம் தான் இந்த போட்டிருக்கு பிச். ஏக்கும் சிக்கும் இடைப்பட்ட தூரம் பிச். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்கொயர் த்ரெட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்கொயர் த்ரெட். ஸோ இந்த இதில் வந்து ஸ்கொயர் த்ரெட்டு எப்படி இருக்கும் பாரு. த்ரெட் ஃப்ளாட்டாகவும் த்ரெட் வடிவம் சதுரமாகவும் இருந்தால் அதுக்கு பேர் வந்து ஸ்கொயர் த்ரெட். The thread flat and the thread shape was square, that is called as the square thread. Thread flat ஆகவும் த்ரெட்டின் வடிவம் சதுரமாகவும் இருந்தால் அதற்கு பேர் ஸ்கொயர் த்ரெட் என்று அழைக்கப்படுகிறது. ரைட்டா? இது வந்து பார்த்தீங்கன்னா பவரை ஒரு பார்ட்ல இருந்து மற்றொரு பார்ட்டுக்கு டிரான்ஸ்மிட் செய்ய பயன்படுகிறது. ஸோ அது நம்ம வி த்ரெட் எதுக்காக பார்த்தோம்னா என்ன பண்ணுறது, ஒரு பார்ட்டையும் இன்னொரு பார்ட்டையும் ஜாயின் பண்ணுறதுக்கு, கனெக்ட் பண்ணுறதுக்கு அல்லது இணைக்கிறதுக்கு அப்படின்னா. இது என்ன போட்டிருக்கான் பாரு, ஒரு பவரை ஒரு பார்ட்டிலிருந்து மற்றொரு பார்ட்டுக்கு டிரான்ஸ்மிட் செய்ய பயன்படுகிறது. ரைட்டா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ ஜாக். இந்த ஸ்க்ரூ ஜாக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லீவர் போட்டு இழுப்போம். ஸோ இழுக்க என்ன அந்த பவர் என்னன்னா அந்த ஸ்க்ரூவில் வந்து டிரான்ஸ்மிட் ஆகி அதை அப்படியே அப்கிரேட் பண்ணும். இது மேலே என்ன வெயிட் வச்சுருக்காங்களோ அது வந்து மேலே லிஃப்ட் பண்ணும். ஸோ அப்போ என்ன பண்ணுது, பவரை டிரான்ஸ்மிட் பண்ணுது. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஸ்க்ரூ ஜாக்கு தான். இந்த ஸ்க்ரூ ஜாக்கில் பார்த்தீங்கன்னா உனக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும், நீ வந்து சர்க்குலராக வந்து நீ பவரை கொடுக்க வெர்டிக்கலாக அதை வந்து அந்த ஸ்கொயர் த்ரெட் மூலமாக என்ன பண்ணணும்னா அதை வந்து லோடை வந்து லிஃப்ட் பண்ணும். அப்படி லிஃப்ட் பண்ணுறது தான் பவர் டிரான்ஸ்மிட் சொல்லுவாங்க. பவர் டிரான்ஸ்மிட் இதை தான் போட்டிருக்கேன். பவரை ஒரு பார்ட்ல இருந்து மற்றொரு பார்ட்டுக்கு டிரான்ஸ்மிட் செய்ய பயன்படுகிறது. சரியா? பவரை ஒரு பார்ட்ல இருந்து மற்றொரு பார்ட்டுக்கு டிரான்ஸ்மிட் செய்ய கடத்த பயன்படுகிறது. இதுல வந்து மிக ஃப்ரிக்ஷனல் ரெசிஸ்டன்ஸ் வந்து வெரி லோ ஃப்ரிக்ஷனல் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. ஃப்ரிக்ஷனல் ரெசிஸ்டன்ஸோட அளவு மிக மிக குறைவு. ஏன்னா இதை கான்டாக்ட் ஏரியா அதிகம், கான்டாக்ட் ஏரியா ரொம்ப அதிகம். ஸோ அதனால தான் ஃப்ரிக்ஷனல் ரெசிஸ்டன்ஸ் வந்து மிக மிக குறைவு. அதுக்கு வந்து சியரிங் ஆக்ஷன் கிடையாது. ரைட்டா? பிளாங்க் ஆனது ஆக்சிஸ் 90 டிகிரிக்கு செங்குத்தாக ஒன்று கொண்டு இணையாக இருக்கும். பிளாங்க் ஆனது என்னது ஆக்சிஸுக்கு எப்படி இருக்கும், செங்குத்தாகவும் ஒன்றுக்கு ஒன்று இணையாகவும் இருக்குதா, இணையாக இருக்கும் பிளாங்க். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதா ஏதாவது ஸ்கொயர் த்ரெட்னு பேர், ஸ்கொயர் த்ரெட் என்று அழைக்கப்படுகிறது.
ஸோ அதை நான் சொல்கிறேன். லெட் ஸ்க்ரூ, வைஸு, ஸ்க்ரூ ஜாக்கு, ஸ்பிண்டில், இது பூராமே பெஸ்ட் எக்ஸாம்பிள். லெட் ஸ்க்ரூ சொல்லுவாங்க எதில், நீ லேத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த லெட் ஸ்க்ரூ தான் என்னன்னா கேரேஜ் வந்து ட்ராவல் பண்ணும். நீ வந்து என்னென்னா ஒரு பக்கம் பவர் கொடுக்க அது மாட்ட நீ வந்து ரொட்டேஷன் மோஷனை கொடுக்க லீனியர் மோஷனாக அது வந்து மூவ் ஆகும். அந்த லீனியர் மோஷனாக பவரை டிரான்ஸ்மிட் பண்ணி வந்து மாற்றி கொடுக்குறதோட வேலை தான் எது, ஸ்கொயர் த்ரெட்டோட வேலை. ஸ்கொயர் த்ரெட்டோட வேலை. ஸோ அதான் சொல்லியிருக்காங்க, இந்த பவரை ஒரு பார்ட்டிலிருந்து மற்றொரு பார்ட்டுக்கு டிரான்ஸ்மிட் செய்ய பயன்படுகிறது. சரியா, அதுதான் என்னது, தட் இஸ் கால்ட் அஸ் தி ஸ்கொயர் த்ரெட். ரைட்டா, இந்த ஸ்கொயர் த்ரெட்னா என்ன, அதோட அப்ளிகேஷன் என்ன, எந்த இடத்துல யூஸ் ஆகுது, அது பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன, பிளாங்க் என்ன ஆங்கிளில் வந்து உனக்கு இருக்குது அப்படின்ற விஷயத்தை பற்றி ஃபுல்லாக அந்த ஸ்லைடில் பார்த்துட்டோம். ரைட்டா, இப்போ உனக்கு ஸ்கொயர் த்ரெட்டை பற்றி கொஞ்சம் ஐடியா கிடச்சிருக்கும். ஸ்கொயர் த்ரெட்னோடனே உனக்கு வந்து உடனே ஞாபகம் வருது எதுனா ஸ்க்ரூ ஜாக்குதே வரணும். அதுதான் நம்ம வந்து அடிக்கடி பார்க்கக்கூடிய ஒரு எக்யூப்மெண்ட். அந்த ஸ்க்ரூ ஜாக்கில் எப்படி இருக்கும்னா உனக்கு வந்து ரோட்டரி மோஷனாக வந்து வெர்டிகல் மோஷனாக லீனியர் மோஷனாக மாற்றி பவரை டிரான்ஸ்மிட் பண்ணி உனக்கு வந்து லிஃப்ட் பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோமொபைலில் வந்து வீல் பஞ்சரானா கூட என்ன பண்ணுவோம், ஸ்க்ரூ ஜாக் போட்டு கீழே வந்து ரொட்டேஷன் பண்ணுவோம். பண்ணுறப்போ உனக்கு ஆட்டோமேட்டிக்காக லிஃப்ட் பண்ணணும், நம்ம வீலை கடத்திடுவோம், வீலை வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ அப்போ என்ன பண்ணுது, அதுதான் சொல்லியிருக்கேன், பவரை ஒரு பார்ட்லேருந்து மற்றொரு பார்ட்டுக்கு டிரான்ஸ்மிட் செய்ய பயன்படுவது தான் ஸ்கொயர் த்ரெட். ரைட்டா, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரைட் ஹேண்ட் த்ரெட்டு, லெஃப்ட் ஹேண்ட் த்ரெட்டுன்னு சொல்லுவாங்க. ரைட் ஹேண்ட் த்ரெட்டு, லெஃப்ட் ஹேண்ட் த்ரெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேயா, ரைட் ஹேண்ட் த்ரெட்டு, லெஃப்ட் ஹேண்ட் த்ரெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா, ஸோ ரைட் ஹேண்ட் த்ரெட்டு, த்ரெட் லைன் ஆனது ரைட் எண்டிலிருந்து ஸ்டார்ட் ஆகி லெஃப்ட் எண்டில் முடியும். ரைட்டா, லெஃப்ட் எண்டில் முடிஞ்சால் அதுக்கு பேர் ரைட் ஹேண்ட் த்ரெட்டு. த்ரெட் லைன் ஆனது ரைட்டா ரைட் ஹேண்டிலிருந்து ஸ்டார்ட் ஆகி லெஃப்ட் ஹேண்டில் வந்து முடிஞ்சால் அதுக்கு பேர் வந்து ரைட் ஹேண்ட் த்ரெட். ரைட் ஹேண்ட் த்ரெட்டு. நட்டை ஆன்டி கிளாக் வைஸில் டைரக்ஷன் சுற்றும் போது நட்டானது போல்ட்டு கட்டை நோக்கி நகர்ந்தால் அது ரைட் ஹேண்ட் த்ரெட் என்றும் அழைக்கப்படுகிறது. இப்போ நட்டை வந்து கிளாக் வைஸில் சுற்றாமல் என்ன சொல்லணும், ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுற்றணும். நம்ம எப்பயுமே நட்டை வந்து என்ன பண்ணுவோம், கிளாக் வைஸ் டைரக்ஷனில் தான் சுற்றுவோம். சுற்றுறப்போ உனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து போல்ட்டு கட்டை நோக்கி நகரும், போல்ட்டு கட்டை நோக்கி நகரும். ஆனால் இந்த ரைட் ஹேண்ட் த்ரெட்டில் என்ன போட்டிருக்கான், நட்டை ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் சுற்றும் போது நட்டானது போல்ட்டு கட்டை நோக்கி நகர்ந்தால் அதுக்கு பேர் ரைட் ஹேண்ட் த்ரெட் எனப்படும். த்ரெட் கிளாக் வைஸ் சுற்றும் போது மறை உள்ள ஹோலில் நகரும். ரைட்டா, கிளாக் வைஸில் சுற்றுறப்ப மறை உள்ள ஹோலில் நகரும். அதாவது ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றினா ஹெட்டை நோக்கி நகரும், கிளாக் வைஸில் சுற்றினா வெளியேறும். ரைட்டா, ஸோ அதான் சொல்ல வர்றான். ஸோ ரைட் ஹேண்ட் த்ரெட் உடனே கீழே இருக்கு பார், எப்படி இருக்கு, என்ன போட்டிருக்கு, த்ரெட் லைன் ஆனது ரைட் ஹேண்டில் ஆரம்பித்து லெஃப்ட் ஹேண்டில் முடிஞ்சால் அதுக்கு பேர் வந்து ரைட் ஹேண்ட் த்ரெட்டு. அதாவது நட்டை வந்து கிளாக் வைஸில் சுற்றாமல் ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுவோம். நட்டை வந்து கிளாக் வைஸில் சுற்றாமல் ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுவோம். அப்படி சுற்றும் போது என்ன நடக்கும்னா அந்த நட்டானது வந்து ஸோ செட்டோட போல்ட்டோட ஹெட்டை நோக்கி நகரும், போல்ட்டோட ஹெட்டை நோக்கி நகரும். ரைட்டா, ஸோ அவ்வாறு இருந்தால் அதற்கு ரைட் ஹேண்ட் த்ரெட் என்று அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் வந்து லெஃப்ட் ஹேண்ட் த்ரெட். நட்டை ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுற்றும் போது நட்டானது போல்ட் முனையை நோக்கி நகர்ந்தால் அது என்னது, லெஃப்ட் ஹேண்ட் த்ரெட் என்று அழைக்கப்படுகிறது. பாரு, அப்போ இதை வந்து இப்படியும் சொல்லலாம், கிளாக் வைஸில் சுற்றினா போல்ட் நோக்கி நகர்ந்தால் லெஃப்ட் ஹேண்ட் த்ரெட்டு, கிளாக் வைஸில் சுற்றி போல்ட் எண்டை நோக்கி வந்துச்சுன்னா அது வந்து ரைட் ஹேண்ட் த்ரெட் சொல்லுவாங்க. அப்போ நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது என்னது, லெஃப்ட் ஹேண்ட் த்ரெட் தான் யூஸ் பண்ணுறோம். ரைட் ஹேண்ட் த்ரெட்டு ரேராக யூஸ் பண்ணுவோம். எந்த இடத்துல யூஸ் பண்ணோம்னா, எந்த இடத்துல வந்து நமக்கு வந்து டைட் ஆகணுமோ அந்த இடத்துல தான் ரைட் ஹேண்ட் த்ரெட்டு யூஸ் பண்ணுவோம். ரைட் ஹேண்ட் த்ரெட்டு யூஸ் பண்ணுவோம். இந்த லெஃப்ட் ஹேண்ட் த்ரெட் என்ன போட்டுருக்கா, நட்டை ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுற்றும் போது நட்டானது போல்ட் முனையை நோக்கி நகர்ந்தால் அது லெஃப்ட் ஹேண்ட் த்ரெட் எனப்படும். த்ரெட்டின் ஸ்லோப் லைன் லெஃப்ட் ஹேண்டிலிருந்து தொடங்கி ரைட் ஹேண்டில் முடியும். இங்கே போட்டுங்க, ரைட் ஹேண்டில் தொடங்கி லெஃப்ட் ஹேண்டில் முடியும். அப்படி முடிஞ்சால் ரைட் ஹேண்ட் த்ரெட்டு, லெஃப்டில் தொடங்கி ரைட்டில் முடிஞ்சால் அது என்னது, லெஃப்ட் ஹேண்ட் த்ரெட் என்று அழைக்கப்படுகிறது. த்ரெட்டில் உள்ள ஸ்க்ரூ ஆன்டி கிளாக் டைரக்ஷனில் சொல்லும் போது மறையுள்ள ஹோலில் நகரும், மறையுள்ள ஹோலில் நகரும். ஸோ அப்போ உனக்கு தெரியுது ரைட் ஹேண்ட் த்ரெட்னா என்ன, லெஃப்ட் ஹேண்ட் த்ரெட்னா என்னன்னு ஓரளவுக்கு உனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ரைட் ஹேண்ட் த்ரெட்னா என்னென்ன ஓகே பண்ணோம், த்ரெட் லைனானது என்ன பண்ணும், ரைட் ஹேண்டில் ஆரம்பித்து லெஃப்ட் ஹேண்டில் முடிஞ்சால் அது ரைட் ஹேண்ட் த்ரெட், அதே லெஃப்ட் ஹேண்டில் ஆரம்பித்து ரைட் ஹேண்டில் முடிஞ்சுன்னா லெஃப்ட் ஹேண்ட் த்ரெட். ரைட்டா, ஸோ அதுதான். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் த்ரெட்டு இதுதான் நம்ம அஸ்யூஷுவலாக யூஸ் பண்ணுறது. அஸ்யூஷுவலாக யூஸ் பண்ணுறது வந்து லெஃப்ட் ஹேண்டு த்ரெட்டு. இது ஓரளவுக்கு ஒரு புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். அப்போ ரைட் ஹேண்ட் த்ரெட்டு
அண்டு லெஃப்ட் கேட் லெஃப்ட் ரைட்டா கேட்கலாம். ஸோ ட்ரா ஏ ரைட் ஹேண்ட் த்ரெட் அண்டு லெஃப்ட் ஹேண்ட் த்ரெட் எக்ஸ்பிளைன் அப்படின்னு கேட்டால் இதை நீ வந்து இந்த 2 டேபிளேஷனை போட்டு இந்த 2 படத்தை போட்டாவே உனக்கு ஓரளவுக்கு என்ன பண்ணிடும் மார்க் போட்டுருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது சிங்கிள் ஸ்டார்ட் த்ரெட். சிங்கிள் ஸ்டார்ட் த்ரெட். ஸோ இது ஒரு வித்தியாசமான த்ரெட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா பாரு, ரவுண்ட் ராடின் அவுட்டர் சர்ஃபேஸில் ஒரே ஒரு ஹெலிக்ஸ் ஆனது த்ரெட் ஃபார்மை ஏற்படுத்துகிறது. த்ரெட் ஹெலிக்ஸ் ஆனது ஒரே ஒரு பாயிண்டில் ஸ்டார்ட் ஆகும். ஒரே ஒரு பாயிண்டில் ஸ்டார்ட் ஆகும். பிச் ஈக்குவல் டு லெட் மெதுவாக மோஷனை ஏற்படுத்தும். ரைட்டா? எக்ஸாம்பிள் ஸ்க்ரூ போல்ட். ஸ்க்ரூ போல்ட். ரைட்டா? ஸோ பாரு என்ன போட்டிருக்கேன், த்ரெட் ஹெலிக்ஸ் ஆனது ஒரே ஒரு பாயிண்டில் ஸ்டார்ட் ஆகும். இங்கேயே போட்டிருக்கேன், இந்த இருக்கு இந்த சிங்கிள் பாயிண்ட். ரைட்டா? சிங்கிள் பாயிண்ட். ரைட்டா? இந்த த்ரெட் எண்டில் வந்து ஒரே ஒன்று எண்டில் தான் இருக்கும். ரைட்டா? இங்கே ஒன்று இருக்குது, இது 2 இருக்குது. ஸோ இதில் மட்டும் சிங்கிள் ஸ்டார்ட்டில் வந்து ஒன்றே ஒன்று இருக்கும். சிங்கிள் ஸ்டார்ட் த்ரெட்டு. ரைட்டா? சிங்கிள் ஸ்டார்ட் த்ரெட்டு. ரைட்டா? அதை பாரு, சிங்கிள் ஸ்டார்ட் த்ரெட்டை பொறுத்த மட்டும் இந்த ஒரே ஒரு எண்டில் மட்டும் ஆரம்பிக்கும். ரைட்டா? ரவுண்ட் ராடின் அவுட்டர் சர்ஃபேஸில் ஒரே ஒரு ஹெலிக்ஸ் ஆனது த்ரெட் ஃபார்மை ஏற்படுத்துகிறது. ரைட்டா? ரவுண்டு ராடின் அவுட்டர் சர்ஃபேஸில் ஒரே ஒரு ஹெலிக்ஸ் ஆனது த்ரெட் ஃபார்மை ஏற்படுத்துகிறது. ஒரே ஒரு ஹெலிக்ஸ் ஆனது த்ரெட் ஃபார்மை ஏற்படுத்துகிறது. இந்த போட்டிருக்கான் பாரு, இதோட எண்டுக்கு இந்த எண்டுக்கு உள்ள தூரம் தான் பிச் ஆர் லெட். பிச் ஆர் லெட். இதனது பிச் லெட் இஸ் ஈக்குவல் டு 2 பிச். ரைட்டா? 2க்கு இடைப்பட்ட தூரம் 2 பிச் 3 பிச். இந்த 3க்கு இடைப்பட்ட தூரம் வந்து 3 பிச்சுன்னு போட்டிருக்கான். ரைட்டா? ஸோ உனக்கு டிஃப்ரெண்ட் பண்ணி உனக்கு காமிச்சிருக்கேன், அழகாக காமிச்சிருக்கேன், நல்லா பாரு. ஸோ சிங்கிள் ஸ்டார்ட்டு, 2 ஸ்டார்ட்டு, 3 ஸ்டார்ட். ரைட்டா? இது சிங்கிள் ஸ்டார்ட். இது வந்து சிங்கிள் ஸ்டார்ட் த்ரெட்டு தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இதுவும் இல்லை. ரைட்டா? ஒரே ஒரு பிச்சை மட்டும் பண்ணால் அது சிங்கிள் ஸ்டார்ட் த்ரெட்டு. 2 பிச்சை பண்ணோம்னா 2 ஸ்டார்ட்டு. மல்டி பிச்சு அல்லது 3 பிச்சை பண்ணோம்னா என்னது 3 ஸ்டார்ட் த்ரெட்டுன்னு பேர். 3 ஸ்டார்ட் த்ரெட்டுன்னு பேர். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். சிங்கிள் ஸ்டார்ட் த்ரெட்டு. ரவுண்டு ராடின், நல்லா கவனிச்சுக்க, ரவுண்டு ராடின் அவுட்டர் சர்ஃபேஸில் ஒரே ஒரு ஹெலிக்ஸ் ஆனது த்ரெட் ஃபார்மை ஏற்படுத்துகிறது. ரைட்டா? ரவுண்டு ராடின் அவுட்டர் சர்ஃபேஸில் ஒரே ஒரு ஹெலிக்ஸ் ஆனது ஒரு பாயிண்டில் ஸ்டார்ட் ஆகும். அவ்வாறு ஆகுறது என்னது ஹெலிக்ஸ். த்ரெட் ஹெலிக்ஸ் ஆனது ஒரே ஒரு பாயிண்டில் ஸ்டார்ட் ஆகும். ரைட்டா? ஸோ அந்த மாதிரி பண்ணால் அதுக்கு பேர் என்னது சிங்கிள் ஸ்டார்ட் த்ரெட். ரைட்டா? எக்ஸாம்பிள் ஸ்க்ரூ போல்ட். ஸ்க்ரூ பார்த்துருக்கியா? இதே மாதிரி தான் இருக்கும். போல்ட்டும் இந்த மாதிரி தான் இருக்கும். ரைட்டா? இது உனக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து நெக்ஸ்ட் பார்க்க போகிறது மல்டி ஸ்டார்ட் த்ரெட்டு. ரைட்டா? ஒன்றுக்கு மேற்பட்ட ஹெலிக்ஸ் ஒரு ரவுண்டு சர்ஃபேஸில் அடுத்தடுத்து இருக்கும். அப்படி இருந்தால் மல்டி ஸ்டார்ட். ஸோ ஒன்று இருந்தால் சிங்கிள், 2 ஆர் மோர் பாயிண்ட் இருந்தால் அதுக்கு பேர் மல்டி ஸ்டார்ட் த்ரெட்டுன்னு பேர். ஸோ மல்டி ஸ்டார்ட் த்ரெட் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட ஹெலிக்ஸ் ஆனது ரைட்டா? ஒன்றுக்கு மேற்பட்ட ஹெலிக்ஸ் ஒரு ரவுண்டு சர்ஃபேஸில் அடுத்தடுத்து இருக்கும். அதே மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட பாயிண்ட்டுகளும் இருக்கும். லெட் ஈக்குவல் டு n into p. லெட் இஸ் ஈக்குவல் டு n into p, நம்பர் ஆஃப் த்ரெட்டு. ரைட்டா? இன்ட்டு பிச்சு. நம்பர் ஆஃப் த்ரெட்டு இன்ட்டு பிச்சு. வேர் லெட் இஸ் ஈக்குவல் டு n into p, வேர் n is equal to number of thread and into pitch. Number of thread into pitch, that is called as the number of thread into pitch, that is called as the thread. Quick motion ஏற்படுத்துது. இது வந்து ரொம்ப முக்கியம். ரொம்ப குயிக் மோஷன் ஏற்படுத்தும். ஈஸியாக வந்து என்ன ஆகும், மூவ் ஆகி உள்ளே போகும். எக்ஸாம்பிள் ஃபவுண்டைன் பென்னு, பாட்டில்ஸ், டூத் பேஸ்ட் கேப். இதுக்கு வராமல் பெஸ்ட் எக்ஸாம்பிள். இந்த டூத் பேஸ்ட் எது, ஃபவுண்டைன் பென்ஸு, பாட்டில்லாம் வந்து இந்த த்ரெட் தான் யூஸ் பண்ணுறோம். மல்டி ஸ்டார் த்ரெட் தான் யூஸ் பண்ணுறோம். ரைட்டா? ரைட்டா? பார்த்துக்கோ. மல்டி ஸ்டார் த்ரெட்னா என்னது, ஒன்றுக்கும் மேற்பட்ட ஹெலிக்ஸ் ஒரு ரவுண்ட் சர்ஃபேஸ் அடுத்தடுத்து இருந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட பாயிண்ட்டுகள் இருக்கும். அப்படி இருந்தால் அதுக்கு பேர் வந்து மல்டி ஸ்டார் த்ரெட். ஸோ வேறு லெட் இஸ் ஈக்குவல் டு, அதில் லெட் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணுறோம் பாரு,
pitch is equal to net. Pitch is equal to net. So இதில் வந்து என்னது net is equal to n into p, number of pitch, number of thread into pitch போட்டோம்னா pitch மே சேஞ்ச் ஆக போகிறது இல்லை. ஸோ இனி எத்தனை வந்து எடுக்கிறோம், இந்த நம்பர் ஆஃப் த்ரெட் இந்த இருக்குது பார்த்தியா, இந்த மாதிரி இருக்கும், அதுதான் சொல்லுவோம். ஓகேயா, ரைட், ஓகே. அடுத்து நம்ம பார்க்க போகிறது எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் த்ரெட். எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் த்ரெட். ஒரு சிலிண்டர் ராடில் அவுட்டர் சர்ஃபேஸில் ஸ்க்ரூ த்ரெட் வெட்டப்பட்டிருந்தால் அதுக்கு பேர் எக்ஸ்டர்னல் த்ரெட். ஒரு சிலிண்டர் ஷாஃப்டில் இன்டர்னல் ஹாலோ சர்ஃபேஸில் ஸ்க்ரூ வெட்டப்பட்டிருந்தால் அதுக்கு பேர் என்னது, இன்டர்னல் த்ரெட். ஸோ அதான் சொல்றீங்க, எக்ஸ்டர்னல் த்ரெட் தட் இஸ் கால்ட் அஸ் தி போல்ட், இன்டர்னல் த்ரெட் தட் இஸ் கால்ட் அஸ் தி நட். ரைட்டா? ஸோ உள்மறை உள்ளவற்றை நட்டு எனவும் வெளிமறை உள்ளவற்றை போல்ட் என்று அழைக்கப்படுகிறது. ரைட்டா? ஸோ நட்டில் பாரு, இன்டர்னலில் உள்ள வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மரம் வெட்டியிருப்பாங்க. ஸோ அதைத்தான் உள்மறை உள்ளவற்றை நட்டு எனவும் வெளிமறை உள்ளவற்றை போல்ட் என்றும் அழைக்கப்படுகிறது. ரைட்டா? ஸோ அதான் இங்கே போட்டிருக்காங்க, அதுக்கு எக்ஸாம்பிளே போட்டிருக்கானா. ஸோ எக்ஸ்டர்னல் த்ரெட், ஒரு சிலிண்டர் ராடின் ஒரு அவுட்டர் சர்ஃபேஸில் ஸ்க்ரூ த்ரெட் வெட்டப்பட்டிருந்தால் அதற்கு பெயர் எக்ஸ்டர்னல் த்ரெட் என்று அழைக்கப்படுகிறது. போட்டிருக்காங்க, இது அவுட்டர் சர்வீஸ், இது சிலிண்டர் ராடு, இது அவுட்டர் சர்வீஸில் பண்ணிக்காங்க. அவுட்டர் சர்வீஸில் தான் என்ன பண்ணிக்காங்க, த்ரெட் வந்து கட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் போல்ட்டு, ஸ்க்ரூ. ரைட்டா? வெளிமறை உள்ளனவற்றை போல்ட் எனவும் உள்மறை உள்ளனவற்றை நட்டு என்றும் அழைக்கப்படுகிறதுன்னு ஏற்கனவே படிச்சிருக்கோம். அது லாஸ்ட் ஒரு 2-3 கிளாஸ்க்கு முன்னே நான் சொல்லியிருக்கேன், அதை தான் சொல்கிறேன். எக்ஸ்டர்னல் த்ரெட், சரி, ஒரு சிலிண்டர் ராடின் ஒரு அவுட்டர் சர்ஃபேஸில் ஸ்க்ரூ த்ரெட் வெட்டப்படுதல் அதுக்கு பேர் எக்ஸ்டர்னல் த்ரெட் என்று அழைக்கப்படுகிறது. எக்ஸாம்பிள் போல்ட்டு, ஸ்க்ரூ. போல்ட்டு, ஸ்க்ரூ. இன்டர்னல் த்ரெட், ஒரு சிலிண்டரிக்கல் ஷாஃப்டின் இன்டர்னல் ஹாலோ சர்ஃபேஸில் ஸ்க்ரூ த்ரெட் வெட்டப்பட்டிருந்தால் அதுக்கு பேர் இன்டர்னல் த்ரெட் என்று அழைக்கப்படுகிறது. அதுக்கு பேர் பெஸ்ட் எக்ஸாம்பிள் நட். இந்த இருக்குது ஒரு ராடில் வந்து வெளியே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, த்ரெட்டை வந்து வெட்டியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி த்ரெட்டு வெட்டியிருந்தால் அதுக்கு பேர் எக்ஸ்டர்னல் த்ரெட்டு. இதே ஒரு ராடில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இன்டர்னல் த்ரெட் வந்து உள்ளே கூடி வெடிக்காங்க, அதுக்கு பேர் என்னது, நட்டு. இது போல்ட்டு, இது நட்டு. ரைட்டா? ரெண்டுக்கும் வந்து பார்த்துருக்கோம். இது எக்ஸ்டர்னல் த்ரெட், இது அவுட்டர் சர்ஃபேஸில் கட் பண்ணியிருக்காங்க. இது இன்டர்னல் த்ரெட் என்ன பண்ணியிருக்காங்க, உள்ளே கூடி காலோவில் உள்ளே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கட் பண்ணியிருந்தால் அதுக்கு பேர் இன்டர்னல் த்ரெட். இன்டர்னல் த்ரெட், இது எக்ஸ்டர்னல் த்ரெட். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது இதோட முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரைட்டா? போதும், இன்னைக்கு இது வரைக்கும் பார்த்துட்டோம். கிட்டத்தட்ட வந்து லாஸ்ட்டு கிளாஸில் பார்த்தோம், மற்ற பிச் சர்க்கிள் எல்லாமே பார்த்தோம், நார்மல் கிளாஸ் எல்லாம் பார்த்தோம். இந்த கிளாஸில் வந்து த்ரெட்டை பற்றி பார்த்துருக்கோம், இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக 4th யூனிட்ல முடிச்சிடலாம். ரைட்டா? தேங்க்யூ.